ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பிராங்க்லின் பேசுறேன். இன்னைக்கு நிறைய ஹில்ஸ்லாம் இருக்கிற இடத்துல தான் ரேம்ப் சேலஞ்ச் நம்ம பண்ண போறோம். எப்பவுமே தனித்தனியா நாங்க விளையாடிப்போம்ல, இப்ப சேர்ந்து விளையாட போறோம். நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாத்துடலாம். பென்டென் வந்திருக்கான், டோரிமான் வந்திருக்கான், டான் வந்திருக்கான், மோட்டு பட்லு வந்திருக்காங்க, சிங்கம் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம சின்சான் வந்திருக்கான். முதல்ல இவங்க கிட்ட விஷயத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் இவங்க புரிஞ்சுப்பாங்க. எப்பவுமே நம்ம தனித்தனியா ரேம் சேலஞ்ச் பண்ணுவோம்ல, ஆனா இந்த வாட்டி நம்ம சேர்ந்து தான் பண்ண போறோம். ஒரு கார் இருக்கு, அந்த கார்ல நிறைய தடைகள்லாம் வரும், ரேம்ப் மாதிரிலாம் இருக்கும். அதை எப்படியாவது நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணணும். என்ன சொல்றீங்க? நம்ம பண்ணிடலாம்ல? முதல்ல நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் டிரைவ் பண்றேன். அதுக்கப்புறம் சிங்கம் சார் கிட்ட தரேன். சிங்கம் சார் மாத்தி மாத்தி தருவாரு. இந்த மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்த மாதிரி கேமை சூப்பரா கம்ப்ளீட் பண்றோம். இப்ப நான் காரை ஓட்ட ஆரம்பிக்கிறேன். பா, செம்மையா இருக்குல்ல இந்த காரு. கோல்டு, எப்பா ஸ்டார்டிங்கே பாருங்க எப்படி தாண்ட விடுறாங்கன்ட்டு. பாத்தீங்களா? ஐயோ, நிறைய தடைகள் இருக்கு, எப்படியாவது தாண்டிடணும். அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை மக்களே, திரும்பி நம்மளுக்கு இந்த கார் கிடைச்சிரும், நம்ம திரும்பி கண்டினியூ பண்ணலாம். ஆனா ரொம்ப வாட்டி அவுட் ஆகாம நம்ம விளையாடணும். இது பாருங்க எப்படி வச்சு. ஐயோ காலிங்க காலிங்க, ஐயோ காலி ஆயிடுவனா, தப்பிச்சிருவனா, அச்சோ அச்சோ அச்சோ, எப்பா காலிங்க காலிங்க காலி காலி, கீழே விழுந்துட்டேன். பரவாயில்ல, திரும்பி நம்ம காரை வர வச்சுக்கலாம் நண்பர்களே, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நம்ம அவுட் ஆனாலும் வர வச்சுக்கலாம். சரி, நம்ம ஓரளவுக்கு தாண்டிட்டோம் நினைக்கிறேன். இப்ப சிங்கம் சாருக்கு தந்துடலாமா? சிங்கம் சார் இந்த இடத்த தாண்டிக்கிட்டோம், அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவர் விளையாடிக்கிட்டோம். கண்ணா, நான் தான் உங்களோட சிங்கம் பேசுறேன் கண்ணா. பிராங்க்லின் ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஆனா பிராங்க்லின் ஸ்டார்டிங்கே அவுட் ஆயிட்டான் கண்ணா. நான் அந்த மாதிரிலாம் அவுட்டே ஆக மாட்டேன் கண்ணா. இந்த ரேஸ் இல்ல, நான் பல ரேஸ பார்த்தவன். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரண கண்ணா. ஐயோ, ஓவரா பேசுறமே. நம்ம அவுட் ஆனா பிராங்க்லின் வேற கிண்டல் பண்ணுவான். முதல்ல நம்ம நல்லா ஓட்டுவோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். மக்களே, இது பாருங்க, இப்ப நான் தான் ஓட்டுறேன், உங்க சிங்கம் சார் தான் ஓட்டுறேன். யாருக்கெல்லாம் சிங்கம் சேர பிடிக்குமோ அவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு கண்டினியூ பண்ணுங்க. வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, அதே மாதிரி லைக்கும் போட மாட்டீங்க. சோ லைக்க போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு வளைவான பகுதிக்கு வர பாருங்க. ஐயோ, அந்த பிராங்க்லினை இடிச்ச மாதிரி அந்த விண்மேல் இருக்கு பாத்தீங்களாங்க, என்னைய இடிச்சிருச்சுங்க. ஐயோ, திரும்பி இடிச்சிருச்சு. ஐயோ, இது கஷ்டம் போலியங்க. ஐயோ, திரும்பி இடிச்சிருச்சுங்க. அடுத்ததான் அந்த பட்லுவை விளையாட சொல்லாங்க. அவன் எப்படிதான் விளையாடுறான் பாப்போம். ஐயோ, இந்த சிங்கம் சார் 2 வாட்டி இடி வாங்கிட்டாரு. அந்த விண்டு மில்ல 2 வாட்டி இடி வாங்கிட்டு என்ன விளையாட விட்டாரு. ஐயோ, கஷ்டமா தான் இருக்கும் போல. நான் கூட எப்படியாவது சமாளிச்சிருவேன். ஆனா இந்த மோட்டு எப்படி சமாளிப்பானே எனக்கு தெரியல. மோட்டு சம்சாவை பத்தி தான் யோசிப்பான், ரேஸ் எல்லாம் எப்படி ஓட்டுவான்னு தெரியல. பிராங்க்லின் கூட கொஞ்சம் சுமாரா தான் விளையாண்டான். எப்பவுமே பிராங்க்லின் நல்லா விளையாடுவான், நாங்க தான் சுமாரா விளையாடுவோம். ஆனா இந்த வாட்டி பிராங்க்லினே ரொம்ப சுமாரா தான் விளையாடி இருக்கான். சிங்கம் சார் 2 வாட்டி அவுட் ஆயிட்டாரு. நான் எப்படியாவது ஒரு வாட்டி அவுட் ஆனோம், அப்படி இல்லைன்னா அவுட்டே ஆகாம கொஞ்ச தூரமாவது போனோம், அப்பதான் எல்லாரும் மதிப்பாங்க. இல்லைன்னா பட்லு சரியான வேஸ்ட்ன்ற மாதிரி என்ன கிண்டல் பண்ணுவாங்க. டே பட்லு, பேசுனது போதும், போய் கேம் விளையாடுறா. சின்சான், உனக்கு என்னப்பா? நீ ஏதாவது ஓட்டிடுவ, எனக்கு ஓட்டுறதுக்கு நான் கொஞ்சம் யோசிக்கலாம் செய்யணும். யோசிச்சுட்டு தான் என்னால போக முடியும். சரி சரி, இதுக்கு மேல நம்ம பேசிட்டு இருக்க முடியாது, போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப காரை நான் தான் ஓட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிங்கம் சார் 2 வாட்டி பறந்து போய் விழுந்தாருல, நான் எப்படியாவது பறக்காம காரை ஓட்டிடணும். ஓட்டிட்டு அடுத்த ஆள் யாரு? அடுத்த டோரிமான் தான் வரதா சொன்னான், அவன் கிட்ட தந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு காரை எங்கேயுமே இடிக்க கூடாது. எப்பா, நம்ம ஓட்டும் போது எந்த ஒரு தடையும் பெருசா வரல ஃப்ரெண்ட்ஸ். காரை மாத்திக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, காரை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரம் பாருங்க. இன்னும் பவர் எல்லாம் ஏத்தி விடுறேன் காருக்கு, ஏன்னா காரை அடிக்கடி பறந்து போய் விழுது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான இடத்துல அவுட் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான் பேசுறேன். அந்த பட்லு ஓவரா வாய் பேசினா. இதே இடத்துல எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தான், ஆனா போய் கொஞ்ச நேரத்துல ஈஸியான இடத்துல போய் அவுட் ஆயிட்டான். நம்ம எப்படியாவது நல்லபடியா போயிடணும். அந்த பட்லு கூட அவுட் ஆயிருக்கான், பிராங்க்லின் அவுட் ஆயிருக்கான், அதே மாதிரி சிங்கம் சாரும் அவுட் ஆயிருக்காரு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு காரை எங்கேயுமே இடிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ், சாமர்த்தியமா போயிடணும். இவங்க எல்லாரும் மூஞ்சிலையும் கரிய பூசி இந்த ரேஸ்ல நம்ம தான் சூப்பரா விளையாண்டோன்றதை எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி காரை ஓட்டுறதுன்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க. டோரிமான பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம காருக்குள்ள போயிடலாம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் தான் காரை ஓட்டிட்டு இருக்கேன். கவனமா போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலலாம் இன்னும் மலைப்பகுதி மாதிரி இருக்கு. அப்பா, இந்த கார் சூப்பரா மலையிலலாம் ஏறுதுங்க. எதை பார்த்தீங்களா? மலை மரம் எதை பத்தியும் இந்த கார் கவலைப்பட மாட்டேங்குதுங்க. செம்ம காரா இருக்கு. இது பாருங்க. எப்பா, விழுந்துறாத. ஐயோ, தண்ணிக்குள்ள விழ போறேன்னு நினைக்கிறேங்க. அப்பா, நல்ல வேலைங்க, அந்த இடத்துல இடம் இருந்ததுனால நான் தப்பிச்சேன். சூப்பர். அடுத்து நான் கேமை யாருக்கு தெரியுமா தரணும்? பென்டனுக்கு தாங்க நான் தரணும். பென்டனுக்கு தந்துடுறேன். டோரிமான் சூப்பரா கார் ஓட்டினாம்பா.
கொஞ்ச நேரம் தான் கார் ஓட்டினான், ஆனா அந்த டைம் கூட சூப்பரா காரை ஓட்டினான். நம்மளும் டோரிமான் அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா ஓட்டிடணும், அப்பதான் மத்தவங்க நம்மள கிண்டல் பண்ண மாட்டாங்க. பிராங்க்லினே திணறுனா நம்ம எப்படி நல்லா ஓட்ட போறோம் தெரியலையே. எப்படியாவது ஓரளவுக்கு தூரம் மட்டும் நம்ம போயிட்டா போதும். இந்த சின்சான் இங்க ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா திட்டுவான். அதனால நம்ம அந்த ரேஸ் நடக்கிற இடத்துக்கு சீக்கிரமா போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதாவது ஒரு இடத்துல சொதப்புனா எனக்கு ஐடியா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பென் என்ன உங்கள யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல பென் 10 அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா இந்த ரேஸ்ல ஜெயிச்சிருவேன். வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் பண்ணிருங்க. இப்ப அடுத்ததான் நான் கார் ஓட்ட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா, இந்த காருக்குள்ள என்னால சரியாவே உட்கார முடியலையே. ஐயோ, இந்த இடத்த தாண்டணும். எப்பா, சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்களா, இங்க பாருங்க ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கு பாருங்க. எப்பா, இந்த இடத்துல போய் மரத்தை வச்சிருக்காங்க பாருங்களேன். இது கொக்கோ கோலா டின்னு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, எப்பா கவனமா போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீட் பிரேக்கர் எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்களேன். எப்பா, அது பாருங்க கொக்கோ கோலா கேனு, ஸ்பீட் பிரேக்கரு. நல்ல வேலைங்க நம்ம இடத்துல அந்த விண்மில்லாம் இல்லைங்க. பிராங்க்லின் சிங்கம் விண்மில் இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப அவுட் ஆனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம அடுத்ததா சின்சான் கிட்ட தான் தரப்போறோம். தந்துடலாம். பென்டன் இடம் ஈஸியா இருந்ததுப்பா, அவன் ஈஸியா தாண்டி தாண்டி போயிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசிட்டு இருக்கேன். சின்சானை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சின்சானை பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப நேரம் காரை ஓட்ட போறேன். நான் அவ்வளவு சீக்கிரம் காரை யாருக்கும் தரப்போறது இல்ல. ரொம்ப தூரம் ஓட்டி இந்த ரேஸ்ல நான் தான் நிறைய தூரம் போனேன், பெருசா நான் தான் நல்லா ஓட்டினேன்றதை எல்லாருக்குமே நான் ப்ரூவ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்சான் ப்ரூவ் பண்ணுவானா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சரியா? வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, எல்லாருமே ஒரு லைக்க போட்டு கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காரு பார்க்கவே சூப்பரா இருந்தது. அந்த காரை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. நான் எப்படியாவது ஓட்டி மத்தவங்க போன தூரத்தை விட அதிக தூரம் போய் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, அடுத்தது டானோ மோட்டோவும் தான் போனோம். இவனுக்கு காரை எப்படி ஓட்டுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தாலே சிரிப்பு தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். சரி, டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், கார்க்குள்ள போயிடலாம். எப்பா, கார் சூப்பரா இருக்குங்க, ஓட்ட செம்ம சாஃப்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களேன், அப்படியே சூப்பரா இருக்கு. காரை அவங்க ஓட்டி ஓட்டி பயங்கரமா டேமேஜ் பண்ணி தான் என்கிட்ட தந்திருக்காங்க. இது பாருங்க, கார்ல நிறைய இடத்துல டேமேஜ் எல்லாம் இருக்கு. அதை தாண்டி செம்ம ஜம்ப் பாத்தீங்களா பாருங்க. மத்த காரு மரத்துல இடிச்சா என்ன ஆகும், இந்த கார் எதுவுமே ஆகல பாருங்க, சூப்பரா இருக்கு. ஐயோ சி, ஐயோ நான் விழுந்துட்டனே, ஒரு வாட்டி அவுட் ஆயிட்டனே, எல்லாரும் பார்த்துருப்பானே. நான் ரொம்ப தூரம் போலான்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப தூரம் போயிடுவேன். இது பாருங்க, தாண்டணும் ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருந்து அங்க தாண்டணும். ஐயோ, திரும்பி மரத்துல இடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா, நல்ல வேலைங்க இந்த கார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, அதனால நம்ம மரத்துல இடிச்சாலும் பெருசா டேமேஜ் எல்லாம் ஆக மாட்டேங்குது. அடுத்து எனக்கு காரை ஓட்டுறதுக்கு தான்ற மாதிரி டான் சொன்னா, அடுத்ததான் நம்ம டான் கிட்ட காரை தந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நம்ம போவோம். மத்த எல்லாருமே கொஞ்ச நேரம் தான் ஓட்டினாங்க. நான் கொஞ்சம் அதிகமா, அவங்கள விட அதிகமா ஓட்ட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, எல்லாருமே கொஞ்ச நேரம் தானே ஓட்டினாங்க, ஆனா நான் எவ்வளவு தடைகளை தாண்டிட்டு இருக்கேன் பாருங்க. இது பாருங்க, டின்னு, இந்த டின்னு, அதுக்கப்புறம் அங்க டென்ட் மாதிரி என்னமோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, டென்ட்டை தாண்டி தாண்டி போனோம் போல. இது பாருங்க, பொறுமையா போனோம். எப்பா, இது கீர் கார் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கீர்லாம் வச்சுக்கலாம். இது பாருங்க, பின்னாடி அந்த பூஸ்டர்லாம் வருது பாத்தீங்களா, இந்த பூஸ்டர்லாம் வச்சுக்கலாம். ஐயோ, திரும்பி தடைகள்லாம் வருது, இது என்னங்க? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து காரை வந்து அந்த டான் கிட்ட தந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்சான் சூப்பரா தான்ப்பா ஓட்டினான், ஆனா சின்சான் ஒரு வாட்டி அவுட் ஆயிட்டான். என்னதான் சின்சான் நல்லா ஓட்டினாலும் ஒரு வாட்டி அவுட் ஆயிட்டான். இப்ப அடுத்தது நம்ம தான் ஓட்டணுமா? நம்ம இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போய் இந்த மோட்டு கிட்ட தரணும். அதுக்குள்ள நம்ம அவுட்டே ஆகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஓட்டி இந்த மோட்டு கிட்ட நம்ம தந்துடணும். கார் ஏற்கனவே எல்லாருமே ஓட்டி ஓட்டி ரொம்ப டேமேஜான கண்டிஷன்ல தான் இருக்கு. நம்மளும் காரை இன்னும் அதிகமா டேமேஜ் பண்ணக்கூடாது. இந்த மோட்டு ஓட்டுற வரைக்குமாவது காரு நல்லா இருக்கணும். அதனால நம்ம இடிக்காம முடிஞ்ச அளவுக்கு கீழே விழாம காரை மோட்டு கிட்ட தந்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா தான் விளையாண்டாங்க, ஆனா யாரு நல்லா காரை ஓட்டினாங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சரியா? இப்ப நான் கார் ஓட்ட ஆரம்பிக்கிறேன். எப்பா, ஐயோ எனக்கு பாருங்களேன், ஸ்டார்டிங் இடமே எவ்வளவு கஷ்டமா வந்திருக்கு. ஐயோ, அந்த ஃபேன்ல படாம நான் போகணுமா? ஐயோ, அந்த ஃபேன், எப்பா நல்ல வேலை அந்த ஃபேன்ல படாம போயிட்டாங்க. ஐயோ, இன்னொன்னு ஒரு ஃபேன் வச்சிருக்காங்களா, ஃபேன்ல படாம போனோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஐயோ ச்சே, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி அந்த ஃபேன்ல படாம போனோம், அந்த ஃபேன்ல படாம போனோம். ஐயோ, அடுத்து மோட்டு, ஐயோ திரும்பி பட்டுருச்சு. அடுத்து மோட்டு வேற வரப்போறான். மோட்டு இந்த இடத்தெல்லாம் எப்படி சமாளிக்க போறானே எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் அழகா தாண்டிட்டேன். எப்படியோ பரவாயில்ல, வண்டி கொஞ்சம் டேமேஜ் ஆகாம பார்க்கலாம்னு நினைச்சேன். வண்டி டேமேஜ் ஆகதான் செஞ்சிருச்சு. இப்ப டேமேஜ் ஆன கண்டிஷன்ல தான் அந்த மோட்டு ஓட்ட போறான். மோட்டு தான் இந்த ரேஸையே கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும். பாப்போம் அந்த மோட்டு எப்படி ஓட்டுறான்னு தெரியல.
நம்ம ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாத்தீங்களா வளைஞ்சு நலைஞ்சு போயிட்டு இருக்கேன் பாருங்க. எப்பா ஓரளவுக்கு சமமான பகுதிக்கு வந்துட்டேன். என்ன கொஞ்சம் சைடு காப் ஐயோ அப்பா நல்ல வேலைங்க அந்த சைடு தர இருக்குங்க. அப்படியே பொறுமையா சுத்தணும். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுறேன். என்ன தவிர எல்லாருமே ரேஸ சூப்பரா ஓட்டிட்டாங்க. ஆனா பினிஷிங் பாயிண்ட நான் தான் பண்ண போறேன். ஸ்டார்டிங்ல யாரு ஸ்பீடா போறாங்கன்னு முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஸ்பீடா போறாங்கன்னு தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியா நான் தான் ஓட்ட போறேன். இந்த ரேஸை எப்படியாவது முடிச்சு வைக்க போறேன். பிராங்க்லின்ல இருந்து எல்லாருமே கீழே விழுந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பென்டென் மட்டும் தான் கீழே விழலன்னு நினைக்கிறேன். பென்டெனுக்கு கொஞ்சம் ஈஸியான இடம் வந்தது, அதனால கீழே விழாம எப்படியோ ஓட்டிட்டான். நானும் எப்படியாவது கீழே விழாம ஓட்டணும். ஏற்கனவே காரை பயங்கரமா டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. நானும் மேற்கொண்டு அந்த காரை டேமேஜ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது நல்லபடியா ஓட்டலாம். வாங்க இப்ப கார் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் கார் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். ஐயோ என்னங்க சைடா இருக்கு ரூட்டு. ஐயோ கவனமா போனோம். அப்பா இந்த சைடுக்கு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏறக்குறைய இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் நம்ம போனா இந்த ரேஸை முடிச்சிடலாம். ஐயோ எங்க பாருங்களேன், ஸ்லிப் ஆகி விழுந்தோன்னு இங்க கீழே கடல் தண்ணியில மூழ்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, திரும்பி இந்த காரை நம்ம யூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன் வழிலாம். எப்படிதான் இந்த மாதிரிலாம் வழியை வச்சிருக்காங்கன்னே தெரியல பாருங்களேன். யாரோடமா இருக்குங்க வழி. இந்த மாதிரி வழியில ஓட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ விழுந்துறாத. எஸ் தப்புச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா தப்புச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஸை நம்ம சூப்பரா விளையாடிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஒரு பாயிண்ட்ல தான் இந்த ரேஸை நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏறக்குறைய முடிக்க போற இடத்துக்கு பக்கத்துல நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வீடியோவை லைக் போடாம பாக்குறீங்கன்னா இப்பயாவது ஒரு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி நம்ம அப்பதான் நிறைய இதே மாதிரி ரேஸ் வீடியோஸ் எல்லாம் போட முடியும். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி கரெக்டா தாண்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஸ் வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.